இன்னைக்கு நம்ம ஊர்ல போயிட்டு இருக்க ஒரு சென்சேஷனல் டாபிக் ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஒரு பக்கம் நாய்ங்களுக்கு கஷ்டம், இன்னொரு பக்கம் அது கடந்து போற மனுஷங்களுக்கு கஷ்டம். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? தெரு நாய்களை பத்தி யோசிச்சோம்னா அதுவும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு ப்ராப்பர் ஃபுட் இல்லை, ஷெல்டர் கிடையாது. நிறைய டாக்ஸுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, அது கியூர் பண்ணாம அடிப்பட்டதோட தெருவுலயே சுத்திட்டு இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா திருப்பூர்ல 8 நாய்கள் மர்மமா இறந்து போயிருக்கு. அங்க இருக்க பீப்புள்ஸ்லாம் பாய்சன் வச்சிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி திருச்சியில 3 நாய்ங்க இறந்து போயிருக்கு, அதுவும் மிஸ்டீரியஸா தான். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. ஹியூமன் சேஃப்டிக்காக பாய்சன் வைப்பாங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசனானும் தெரியல. ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை கொல்றது சொல்யூஷன் கண்டிப்பா கிடையாது. இன்னொரு பக்கம் மனுஷங்க, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நாய் கடிச்ச கேசஸ் நிறைய பாக்குறோம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரையும் ரவுண்டு கட்டி கடிக்குது. ராபிஸ் அதிகமா இருக்கிற கண்ட்ரி நம்ம இந்தியா தான். டாக் சேஃப்டியா பீப்புள் சேஃப்டியான்னு இப்போ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நோய்டால ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சிட்டி ஃபுல்லா ஸ்டே டாக்ஸுக்கு சர்வே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெர்லைஸ் பண்ண டாக்ஸுக்கு காது கிட்ட ஒரு சின்ன மார்க் மாதிரி போட்டிருக்காங்க, அப்போதான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு. ஃபீடிங் ஜோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஷெல்டர்ஸ் பில்ட் பண்ண ப்ராஜெக்ட், அப்புறம் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இங்கே கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு சேஃப்டி, அனிமல் வெல்ஃபேர், லா எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். டாக் சேஃப்டி முக்கியம்தான், அதை விட மனுஷங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டாகை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வரலான்னு யோசிக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.